வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரா நெட்ஃப்ளிக்ஸ் முன்னாடி ஒரு கிக் ஆஃப் ஷோ நடத்தினாங்க. அதில் WWE என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இது கொஞ்சம் வீடியோ பெரிய லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சூப்பர் ஸ்டாருமே வேறு அதாவது சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் அவங்களோட கரியர் பற்றியான ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஸோ ஓகே, மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, ரா நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு சூப்பர் ஸ்டார் வரது ஃபேவரட்டாக இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நம்பர் ஒன் தெரியும் பார்த்தீங்கன்னா, பேக் ஸ்டேஜ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. செத் ரோலன்ஸ் அண்ட் அது நியூ பிளட் லைன் அண்ட் வந்து லிவ் மார்கன் அண்ட் ரியா ரிப்ளி, சிஎம் பங்க் அண்ட் வந்து குந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டர் தி ஜெயின் அந்த சைடு வந்து நிற்கிறாரு. லிட்டரலி வேற லெவலாக இருந்துச்சு இந்த ஒரு மூமெண்ட்லாம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, ராவோட கிக் ஆஃப் ஷோ அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மைக்கேல் கோல் வராரு. ஏன்னா இந்த ஒரு ஷோ அவர் தான் நடக்க போறாரு. மைக்கேல் கோல் வந்தோடனே இப்போதைக்கு என்ன பேசுறாருன்னா, உங்க எல்லாத்துக்கும் என்னை பற்றி தெரியும், நான் தான் இப்போதைக்கு த வாய்ஸ் ஆஃப் WWE அப்படின்னு வந்து சொல்றாரு. எல்லாத்துக்கும் பெருமை வந்து சொல்றாங்க. ஆனால் எல்லாருமே இப்போதைக்கு இந்த ஒரு WWE வந்து அடுத்த லெவலுக்கு போகுதுன்றதை எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த ஒரு WWE கம்பெனியில் எதுக்காக வேலை பார்க்குறேன், எனக்கு வந்து ரொம்ப இந்த வேலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வாய்ஸ் ஆஃப் த WWE இருக்குது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. அதனால தான் இந்த வேலையில் இன்னும் வரைக்கும் நான் சஸ்டைனபிளாக இருக்கேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு WWE நான் பார்த்த வரைக்கும் விட இப்போ நீங்கள் பார்க்குறதுனால தான் இப்போதைக்கு WWE அதாவது இன்னும் எந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டாக வந்து பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு ஒரு பெரிய பிராண்டடான நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனியோட நம்ம டீலிங் வச்சுருக்கோம். இது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக இருக்குது. அதாவது ரொம்ப ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. WWE நெக்ஸ்ட் லெவலில் வளருக்கு. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் அஸ் அ பால் ட்ரிபிள் கேட்ச் அப்படின்ற மாதிரி ட்ரிபிள் கேட்ச் வராரு. ட்ரிபிள் கேட்ச் வந்தோடனே அவர் என்ன பேச போகிறாரு, அவரும் சேம் இதே கான்செப்ட் தான். அதாவது இப்போ என்னென்னா, ட்ரிபிள் கேட்ச் நான் இப்போதைக்கு ரெஸ்லிங், அதாவது அவர் மைக்கேல் கோல் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் ரெஸ்லிங்காக இருந்து இப்போ மேனேஜர் லெவலில் இருந்து இப்போ WWE ரன் பண்ணுறத பற்றி பேசுங்க அப்படின்னே. ட்ரிபிள் கேட்ச் எல்லாத்துக்குமே அதாவது ரெஸ்லராக இருந்ததெல்லாம் அது ஒரு சைடு, இப்போ WWE மேனேஜ் பண்ணுறது எல்லாமே அது ஒரு சைடு. அதாவது இப்போதைக்கு இந்த ட்ரிபிள் கேட்ச் வந்து என்ன பண்ணுறான்னா, WWE மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, அண்ட் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள்லாம் ஒரே சைடு நின்றக்கப்புறம் தான், அதாவது WWE சைடு வந்து திரும்பினக்கப்புறம் தான் இன்னும் அதிக ஃபேன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு WWE சைடு மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் இருக்கிறனால தான் இன்னும் வரைக்குமே என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியுது. இன்னும் வரைக்குமே இது ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டாக வந்து பிடிச்சிருக்கு நம்மளோட ப்ரொஃபஷனல் ரெஸ்லிங். அது போக இந்த ஆண்டர் ஜெயின் சிலை மேலே முன்னாடி நிற்கும் போது தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு பிடிச்ச மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இந்த WWE இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. லிட்ரலி உண்மையிலே ஃபேன்ஸ் இல்லைன்னா இந்த ஒரு WWE ஷோவே கிடையாது. இந்த ஒரு WWE ஷோவே இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு போனது எல்லாமே நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஒரு சைடில் இப்போ நிற்கும் போது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அடுத்து ஆடம் ஃபேஸ் வந்து கூப்பிட்றாங்க. அதான் மைக்கேல் கோல் ஆடம் ஃபேஸை கூப்பிட ஆடம் ஃபேஸ் வந்து என்ன பேச போகிறாரு, ஏன்னா அவர் தான் இந்த ஒரு ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோ வந்து மேனேஜ் பண்ண போகிறாரு. அதாவது அவர் தான் அந்த மெயின் ரோலாக இருக்க போகிறாரு. ஏன்னா இப்போதைக்கு ராவோட மேனேஜர் ஆடம் ஃபேஸ் தான், நெட்ஃப்ளிக்ஸோட மேனேஜர் ஆடம் ஃபேஸ் தான். இந்த ஒரு தொழிலில் இருக்கிறது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஸ்மாக் டவுன்லேருந்து அடுத்தடுத்து வளர்ந்து என்னோட கெரியர் எப்போவும் அப்டேட் ஆனது ஒரு பெரிய பிராண்டடான WWEயோட ஷோவை வந்து மேனேஜ் பண்ண போகிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில சூப்பர் ஸ்டார்லாம் இந்த ராவோட ரோஸ்டரில் வர போகிறாங்க. அதில் வந்து இப்போதைக்கு மெயின் ரோஸ்டரான ஒரு பர்சனை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். லெட் மீ இன்ட்ரடியூஸ் த மெயின் ரோஸ்டர், அதாவது மெயின் ரோஸ்டர் ஆஃப் த லோகன் பால் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது லோகன் பால் வராருங்க. உண்மையிலே லிட்டரலி அந்த மூமெண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆள். லோகன் பால் வந்து அதாவது ரா நெட்ஃப்ளிக்ஸோட மெயின் ரோஸ்டராக இருக்க போகிறான்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் பட் இருந்தாலும் லோகன் பால் ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, சத்தியமாக சொல்கிறேங்க, ஆனால் இந்த இடத்துல நிற்கும் போது மட்டும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி, அதாவது ஒரு எக்ஸாஸ்ட் லெவலில் ஒரு ஃபீலாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் நான் எல்லா இடத்துலையும் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் அந்த WWE சைடு நிற்கும் போது மட்டும் அதாவது எனக்கு வேறு ஃபீலிங்காக இருக்குது. இதெல்லாம் தேங்க்ஸ் ரொம்ப ட்ரிபிள் கட்ச் ஆன ஃபேஸ் இந்த ஒரு மூமெண்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த லோகன் பால் இப்போதைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா சேம் அதே தான், WWE இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காலும் ஃபேன்ஸ் தான், நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காலும் அந்த ஃபேன்ஸ் தான். இந்த ஒரு ஃபேனால தான் நான் இங்கே நிற்கிறேன். இருந்தாலும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இப்போ லோகன் பாலோட டிமாண்டே வேறு. ஏன்னா லோகன் பால் இருக்கிற எல்லா பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் மைக் டைசன் கூட லோகன் பாலை சேலஞ்ச் பண்ணியிருந்தாரு அந்த டைமில். அண்ட் இப்போ இந்த WWEயோட ரா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மெயின் ரோஸ்டராக இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபேன்ஸ் என்னை வந்து நம்புறதுனால இந்த ஒரு விஷயத்தை நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ரா நெட்ஃப்ளிக்ஸில் இப்போதைக்கு நான் ஒரு மெயின் ரோஸ்டராக இருக்க போகிறேன். ஆனால் டெஃபினெட்லி அந்த ஒரு டைமில் ரானோட நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் நான் வந்து அந்த நியூ WWE சாம்பியனை வந்து கண்டிப்பாக இருப்பேன். அது கிளியர்லி மென்ஷனடு. அதாவது நான் கிளியர்லி வந்து சொல்லிடுறேன், ஆஸ் அ WWE சாம்பியனாக உங்கள் முன்னாடி ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் வந்து நான் நிற்க போகிறேன். அட்ஸ் அ கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அது நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. நம்ம லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் நெட்ஃப்ளிக்ஸ் டைமில் WWE சாம்பியனாக நிற்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதாவது என்னென்னா, அவர் யூனிவர்சல் சாம்பியனாகவும் இருந்திருக்கேன், ஆனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் நான் ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருப்பேன்னு சொல்லி கிளியர்லி மென்ஷன் பண்ணி ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிட்டரலி
லிட்டரலி இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 அண்ட் மைக்கேல் கோல் என்ன சொல்கிறாருன்னா, இப்போதைக்கு நீங்கள் அதாவது தேங்க்யூ ஃபார் ட்ரிபிள் கேட்ச் அண்ட் ஆடம் ஃபேஸ் அண்ட் லோகன் பால். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் கண்டென்டல் இப்போ வந்து இந்த WWE உமன் டிவிஷனில் ஒன் கண்டென்டாக இப்போதைக்கு ஜாயின் பண்ணியிருக்க, அதாவது சேர்ந்துருக்க ரியா ரெப்லி வந்து வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரியா ரெப்லி வந்து வராங்க, அதாவது வித்தவுட் மேக்கப். உண்மையிலே வந்து வேற லெவலாக க்யூட்டாக இருந்தாங்க. ஆனால் ரியா ரெப்லி வந்து அவங்க ஒரு நியூ தீம் சாங் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி இருந்தாலும் வேற லெவலாக இருந்துச்சு. ஆனால் ரியா ரெப்லி என்ன பேச போகிறாங்க, அதாவது மைக்கேல் கோல் ஒரு சில கேள்வி கேட்குறாரு. இப்போ நீங்கள் வந்து இந்த கரியருக்கு எந்த அளவுக்கு, அதாவது இப்போதைக்கு ஒரு டாப்பில் இருக்கீங்க உமன் டிவிஷனில், அதை பற்றி சொல்லுங்க. அப்புறம்னே என்னோட கரியர் வைஸ் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. நான் வந்து இப்போ டாப்லேயே இருந்தேன் ஒரு டைமில், அதாவது கீழே இருந்து மேலேயும் போகும், மேலேருந்து கீழேயும் போகும். அது என் லைஃப். ஆனால் இந்த அளவுக்கு வந்து கடைசியில் ஒரு எண்டிங்கில் வந்து நிற்கிது, அதாவது இந்த சாம்பியன்ஷிப் நோக்கி நிற்கிது. ராவோட நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மெயின் ரோஸ்டராக நான் இருக்குது. உண்மையிலே வந்து எனக்கு ஒரு கிரேட், அதாவது ரொம்ப ஒரு எக்ஸாஸ் லெவலில் ஒரு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் மெயின் காரணம் இந்த ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதாவது ரக்கேல் பற்றி சொல்லுங்கள். ரக்கேல் வந்து நான் எப்பயும் போகுதான், ஆனால் பேக் ஸ்டேஜில் நானும் அவ்வளோ ஃப்ரெண்டு தான். ஆனால் லிவ் மார்கன் பேக் சைடு நிற்கும் போது எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் டாமினிக்கை பற்றி சொல்லுங்கள். டாமினிக் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு பெரிய துரோகம். அது என் கூட இருந்து நான் தான் அந்த டாமினிக் வந்து வளர்த்து விட்டேன், என் கூட தான் இருந்தான். ஆனால் லிவ் மார்கன் சைடு போனோடனே வந்து ரொம்ப பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டேரக்ட் பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன், லிவ் மார்கன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னோடனே, லிவ் மார்கன் ஆஸ் அ சாம்பியனாக இருக்காங்க. ஆனால் இது வந்து நீடிக்காது. நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு மேட்ச் பண்ண போகிறேன், அந்த மேட்ச் ஆஃப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன் வந்து கை மாறி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கேயே இருந்து சம்பவம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டக்குனே எக்ஸோ லீவ் மொத்த கூட்டமாக வந்துடுது. ரக்கேல், லிவ் மார்கன் அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ வராங்க. இப்போ லிவ் மார்கன் ஒன்றே ஒன்று தான், ஐ ஆம் அ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உமன் டிவிஷனில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். என் கூட இருக்கிறது டாமினிக், என்னோட அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்ட்ராங்கஸ்ட் உமனான ரக்கேல் ரவுண்டிகேஸ் என் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் லிவ் மார்கன் ஒரே ஒரு கொஸ்டின், நீங்கள் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் லெவலில் சாம்பியன், அதை பற்றி வந்து ஒரு சில டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னோடனே, லிவ் மார்கன் எதனால கிரேட்டஸ்ட் லெவல் ஆஃப் ஆல் டைம் சாம்பியன் ஆனாங்க உங்க எல்லாத்துக்கு தெரியும்ல. அதாவது டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் பெக்கி அண்ட் ரியா ரெஃப்ரி கூட மல்டி டைமில் வந்து நான் தோக்கடிச்சிருக்கேன். நயா ஜாக்ஸ், டிஃபனி இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாரையும் தோக்கடிச்சு இப்போதைக்கு நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் உமன் டிவிஷனில் ஒரு பெஸ்ட்டாக வந்து நான் நிற்கிறேன் இந்த ஃபேன் சைடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்குறாங்க, இந்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு மேட்சஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆடம் பீஸ் வராரு. ஆடம் பீஸ் வந்து டக்குன்னு வந்து இந்த ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே மைக்கேல் கோல் கேட்குறாரு, அந்த ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் நீங்கள் வந்து டைட்டில் தோத்துட்டு என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த ஒரு டைம்லேயே வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன், ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலேயே வந்து அங்கேயே நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆடம் பீஸ் வந்து அதாவது இந்த இப்போ ஒன் கண்டென்டராக இருக்க ரியா ரெப்லி அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணி ராவோட நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் ரியா ரெப்லி வர்சஸ் லிவ் மார்கனுக்காக ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த டைட்டில் மேட்ச் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அது கேட்டோன்னே லிவ் மார்கன் கோவமாயிடுறாங்க. கண்டிப்பாக 2025 ஒரு சில மாற்றங்கள் நடக்க தான் போது, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஏரா இந்த நியூ ஏரா, அதனால வந்து சான்சஸ் இருக்குது. ஒன்று லிவ் மார்கன் வின் பண்ணாங்கன்னா அவங்க ஹில்டன் ஆக சான்ஸ் இருக்குது. ரியா ரெப்லி வின் பண்ணாங்கன்னா அகைன் வந்து ஒரு நியூ ஏரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரியா ரெப்லி சேமாக தான் சொல்கிறாங்க, நான் நெட்ஃப்ளிக்ஸோட ஷோலே வந்து ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு இந்த ஒரு செக்மெண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 4 மைக்கேல் கோல் சொல்கிறாரு, அதாவது இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து பேச போகிறது ட்ரைபல் காம்பேக்டை பற்றி தான். இந்த ஒரு ட்ரைபல் காம்பேக்ட் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த ஸ்டோரி லைன் வைஸ் போகுதுன்ட்டு. அப்படியே கெவின் ஓவன்ஸ் ஸ்டாப் மைக்கேல் கோல் இங்கே நிப்பாட்டு, இங்கே நான் வந்துக்கிட்டு இருக்கேன், இங்கே ஒரு சாம்பியன் வந்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன அங்கே பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும். இங்கே ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் ஒரு சாம்பியனாக நிற்கிறேன், அதாவது ஒரு பெஸ்ட் சாம்பியனாக வந்து நிற்கிறேன். சாட்டர்டே நைட் மெனியூனுக்கு அப்புறமா நான் ஒரு ஈகிள் சாம்பியனாக நிற்கிறேன், நீ என்னெல்லாம் கூப்பிடாம நீ அங்கேருந்து யார் கூட பேசிக்கிட்டு இருக்க மைக்கேல் கோல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் இப்போதைக்கு தான் ஒரு WWE சாம்பியன் ஆயிருக்கேன், ஆனால் நீ வந்து என்ன இன்வைட் பண்ணல, ஒரு சாம்பியனை இன்வைட் பண்ணல, என்ன வந்து அந்த ரெஃப்ரி, அதாவது வெளியே இருக்க அந்த பாடி கார்டு கூட என்னை வந்து திட்டி அனுப்புகிறா, கார் பார்க்கிங் கொண்டு கூட எனக்குன்னு இடையில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கெவின் ஓவன்ஸ் உண்மையிலே வந்து பயங்கரமான ஒரு செக்மெண்ட் பண்ணி விட்டார். மைக்கேல் கோல், இல்லை இப்போதைக்கு இந்த ஷோக்கு நீ தேவையில்ல, நீ முதல் அங்கே போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது இந்த ஷோக்கு நான் தான் தேவை, இந்த WWE சாம்பியனாக இருக்குது நான் தான் தேவை இந்த ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னு. நீ என்ன தேவையில்லைன்ற, என்ன பாம்புன்றாங்க, என்ன வந்து உள்ளே விட மாட்டாங்க, என்ன பாமா அந்த மாதிரி வந்து பேசுறது. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடி கார்டெலாம் வந்து கூட்டு போயிட்டான் கெவின் ஓவன்ஸை. கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் அப்டேட்டில் ஈகிள் சாம்பியனோட தான் வரப்போறாருன்னு, அதே மாதிரி தான் சம்பவம் பண்ணியிருந்தாரு. ஈகிள் சாம்பியனோட தான் வந்திருந்தாரு. அதே வந்து நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே போங்க, உங்களுக்கு ரூம் இதுதான் அந்த மாதிரி இருந்தால் அனுப்பிச்சி விட்டாங்க கெவின் ஓவன்ஸை. லிட்டரலி இந்த மூமெண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, கொஞ்சம் சிரிப்பாகவும் இருந்துச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டோரி லைன் வைஸ் தான் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க WWE. அண்ட் ட்ரைபல் காம்பேக்ட் ஷோவில் அதாவது நியூ பிளட் லைன் வந்து இப்போதைக்கு கூப்பிட்றாங்க. அதாவது சோலோ சிக்வா, டேங் மட்டோங்க அண்ட் ஜாக்கா ஃபாட்டு எல்லாருமே வராங்க. ஆனால் மைக்கேல் கோல் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் கேள்வி என்னன்னா, அது எல்லாம் பேசும்போது வி வாண்ட் ஓடிசின்னு கத்த ஆரம்பிக்க அண்ட் டேமட்டோங்க குலைக்க. அதுக்கப்புறமா வந்து மைக்கேல் கோல் பேசுகிறாங்க, இப்போதைக்கு ஜாக்கா ஃபாட்டோ நீங்கள் உங்கள் ட்ரைபல் சீஃப் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னே சோலோ சிக்வா மைக்கை கொடுக்க,
அவர் வந்து என்ன சொல்கிறார், ஐ லவ் மை ட்ரைபல் சீஃப், எப்பயுமே சோலோ சிக்கோ வந்து என்னோட ட்ரைபல் சீஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அண்ட் மைக்கேல் கோல் ஒரு கேள்வி கேட்க, நீங்கள் எதனால உங்களை ட்ரைபல் சீஃப் நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுங்க அப்படி. இதுக்கு ரெண்டே ரீசன் தான். ஒன்று, இந்த ஊல் ஆஃப் ஃபாலை ஏன்ட்ட இருக்கு, அந்த ஊல் ஆஃப் ஃபாலை ஏன்ட்ட இருக்கனால அந்த என்னோட பிரதர்ஸ் அண்ட் எல்லாருமே இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்னாலேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இன்னொன்று என்னன்னா, இந்த ஸ்மாக் டவுன் சரி ரா சரி அங்கே எங்கே போனாலும் அங்கே நீங்கள் என்னை எக்னாலேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கூட WWE ஹெட்குவார்ட்டர்ஸ் என்னை எக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு கூட்டம் வந்து சோலோ சிக்கோவாக்குன்னு இருக்குங்க. உண்மையிலே சோலோ சிக்கோவாக்குன்னு அந்த கை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதாவது சோலோ சிக்கோவோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஜாக்கஃபாட்டோ எல்லாருமே சோலோ சிக்கோவை அங்கீகரிக்கிறாங்க. அந்த மாலையை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கோ ட்ரைபல் சீஃபை வந்து வணங்குறாங்க. அண்ட் அந்த டைமில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு ஒரு குரல் கேட்க பால் ஹீமன் வர, பால் ஹீமன் வந்து என்ன செக்மெண்ட் பண்ண போகிறேன் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனால் ரோமன் இங்கே வரல. ரோமன் வரனாலும் அவர் குட்டி புலி வந்து மிரட்டலாக ஒரு செக்மெண்ட் பண்ணிவிட்டாங்க. அண்ட் பால் ஹீமன் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீ இப்போதைக்கு ட்ரைபல் சீஃப், நீ வந்து ரோமனோட எல்லா இடத்தையும் பிடிச்சிட்ட, ஆனால் பட் இருந்தாலும் நீ வந்து ஒன்றும் ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த ஊல் ஆஃப் ஃபாலோட ஸ்டோரி தெரியுமா தான் எனக்கு, 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊல் ஆஃப் ஃபாலோ எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா, ரோமனோட அப்பா அண்ணன் வந்து அங்கிள் எல்லா 2 பேருமே சேர்ந்து அவனை ரோமன் வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு 4 வருஷத்துக்கு ரோமன் வந்து WWE ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஒரு மெயின் திங், நீ வந்து இப்போதைக்கு ட்ரைபல் சீஃபாக நினச்சிக்கிட்டு இருக்க, அந்த ட்ரைபல் காம்பேக்ட் ஷோ முடிஞ்சக்கப்புறமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீஃப் தான் வெளியே வருவாங்க, இன்னொன்று கண்டிப்பாக வந்து தோற்று தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ரியலி. ஆனால் அந்த ஒரு மேட்ச்சில் ஜாக்கஃபாட்டோ டேம் ஓட்டோங்க அண்ட் இந்த 2 பேருமே குழப்ப ஆரம்பித்தாலும் இந்த சைடு ஜே உசோ, ஜிம்மி உசோ அண்ட் செமி சைன் இருக்காங்க. அண்ட் எனக்கு ஃபேவராக சிஎம் பங்க் இருக்கான். அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா. அந்த ஒரு ட்ரைபல் காம்பேக்ட் ஷோவில் நீ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு தோத்துட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு தரமான ஒரு செக்மெண்ட் வந்து கொடுத்து விட்ருவாங்க. ஆனால் இப்போதைக்கு பால் ஹீமன் என்ன சொல்கிறாருன்னா, ஆஸ் அ ட்ரைபல் சீஃப் ஒரே ஒரு ஆள் ரோமன் ரைம்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி தரமான ஒரு செக்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது பால் ஹீமன் ப்ரூவ் பண்ணுறாரு ரோமன் ரைம்ஸ் தான் ட்ரைபல் சீஃப்னு. அங்கே ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. இங்கே யாருமே ராக்கை மென்ஷன் பண்ணல. ஆனால் கண்டிப்பாக வந்து ராக் வந்து நியூ பிளேல லீட் பண்ணால் வேறு லெவலாக இருக்கும். அண்ட் பால் ஹீமனோட செக்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்குறோன்னா நம்ம சேனலில் வந்து பாருங்கள். ஏன்னா இப்போதைக்கு லென்த்தாக வீடியோ போகிறனால ஒரு சில, அதாவது இந்த ஒரு செக்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். அதனால தான் ஏன்னா அந்த வீடியோ தனியாக வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து லென்த்தாக பார்த்துக்கோங்க. அண்ட் சோலோ சிக்கோவோட டீமே மொத்தமாக இருக்கவா இல்லை போவா அந்த மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. கடைசியில் வந்து போயிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 5, அதாவது மைக்கேல் கோல் அடுத்து யாரை கூப்பிட போகிறோன்னா, இது வரைக்குமே அதாவது WWE ரா ரோஸ்டரில் மெயின் ஈவென்ட் பண்ணிக்கிட்டு இருந்த அண்ட் வந்து அதாவது குந்தர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குந்தர் வராரு. குந்தர் தன்னோட வேர்ல்டு சாம்பியனை தூக்கிட்டு வராரு. இப்போதைக்கு ராவோட நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு சாம்பியனாக உள்ள போகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செமிசைன் அண்ட் வந்து கோடி ரோட் மட்டும்தான் இந்த ஒரு இயரில் ஒரு பெரிய தடங்களாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாஸ்ட்டை பற்றி நான் எப்போ யோசிக்க விரும்பலை. இப்போதைக்கு ஃபியூச்சரில் WWE நெட்ஃப்ளிக்ஸில் நான் வந்து ஒரு பிராண்டடான சாம்பியனாக இருக்க போகிறேன். நான் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ரிங் சேனல் குந்தர் தான் அஸ் அ வேர்ல்டு சாம்பியன், எத்தனை பேர் இருந்தாலும் நான் டிஃபெண்ட் பண்ணி அங்கே வந்து நான் வந்து அஸ் அ சாம்பியனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி குந்தர் வந்து ஒரு ஆணவத்தோட கம்பீரமாக வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேசலை, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து செக்மெண்ட் பண்ணலை. இப்போதைக்கு ரிங் சேனல் குந்தர் வந்து உங்கள் ஒரு பிக்கஸ்ட் சாம்பியனாக இருக்க போகிறேன் நெட்ஃப்ளிக்ஸ் டைம்லன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டார். அண்ட் ஃபைனலி ஆடம் கோல் வந்து பேச அண்ட் மெயின் ஈவென்ட் ஷோவா சிஎம் பங்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சிஎம் பங்க் ஃபஸ்ட்டு வராரு. சிஎம் பங்க் ஃபஸ்ட்டு வந்தோடனே அண்ட் மைக்கேல் கோலுக்கு ஒரே ஒரு கொஸ்டினாக கேட்க, சர்வைவர் சீரிஸில் எதுக்கு பால் ஹீமன் அதாவது ஒரு பிளட் லைன் கூட வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணீங்க கேட்க, அண்ட் சிஎம் பங்க் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல, பாஸ்ட்டை பற்றி நான் எப்போயுமே யோசிக்க விரும்பல, பாஸ்ட்டில் அது ஒரு தனி பிக் ஸ்டோரி, அதை நான் இப்போதைக்கு விரும்பல. அண்ட் WWE நெட்ஃப்ளிக்ஸ் பற்றி பேசுகிறேன், இவ்வளோ பெரிய அதாவது பரவாயில்ல, நான் வந்து ஒரு 10 வருஷத்தை WWE வந்து இழந்திருக்கேன். ஆனால் இப்போதைக்கு என்னோட கரியரில் WWE நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் வந்தனால நான் வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷப்படுறேன். இந்த ஒரு மூமெண்ட்டில் என்னை வந்து இப்போதைக்கு நான் ஒரு பெஸ்ட்டாக தெரியுறேன். ஆனால் இப்போதைக்கு என்னோட அதாவது செத்ரான்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான ஒரு மேட்ச் நடக்கும்போது அது ஒரு தனி சொல்லேன். ஆனால் இப்போதைக்கு நான் வந்து கிளியர்லி மென்ஷன் பண்ணுறேன், ஆனால் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் நான் வந்து ஒரு பெஸ்ட்டாக தெரிவேன், நான் வந்து ஒரு பெஸ்ட் இந்த வேர்ல்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செத்ரான்ஸோட ரிங்கு, அதாவது செத்ரான்ஸோட என்ட்ரன்ஸ் ஒழிக்க அண்ட் செத்ரான்ஸ் வந்து வந்துட்டாரு. செத்ரான்ஸ் வந்தோடனே அண்ட் ட்ரிபிள் கேட்ச் எல்லாத்தையுமே ஹக் பண்ண அண்ட் ஒரே ஒரு மூமெண்ட் தான் செத்ரான்ஸ் வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. அவர் வந்து பேச்சில் நான் வந்து பேசலை, அது சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு இப்போதைக்கு நான் உடனே பேசுகிறேன், இந்த ஹெட் குவார்ட்டர் கொண்டுமே என்னோட ஃபேன்ஸ் தான், உன்னோட ஃபேன்ஸ் கிடையாது, எல்லாருமே என்ன தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நான் வந்து ஒன்றும் பேச முடியல, டேரெக்டாக இங்கே வந்து ஆக்ஷனில் இறங்கிடுறேன், சிஎம் நீ ரெடியா அப்படின்ற மாதிரி ஆளுக்கு 2 பேருமே மாற்றி முட்டிக்கிட்டு இருப்பாங்க. உண்மையில பயங்கரமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்னடா இன்னும் அந்த மாதிரி ஆட வைக்கல, கிக் ஆஃப் ஷோவை கண்டிப்பாக வந்து ஒரு சண்டையை கிளப்பி விட்ருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வேறு லெவலாக சிஎம் வந்து அதாவது தள்ளி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ராணோட நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு மெயின் ஈவென்ட் ஷோவாக இருக்க போகுதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கான பேச்சுவார்த்தை முடிச்சு நண்பா. ஆல்மோஸ்ட் இந்த பேசின எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த வீடியோவில் ரொம்ப கஷ்டப்பட்டு. அண்ட் ஒரு விஷயத்தை கூட நான் மிஸ் பண்ணல, ரோமன் அண்ட் அதாவது பால் ஹீமன் என்ன பேச
பேசுனான்றதை தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கேன்பா. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்பா. See you next week. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.